குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரின் கோல்ட் பாண்ட் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். சாவரின் கோல்ட் பாண்ட் அப்படின்னா என்னென்னா, நேமில் நீங்கள் பார்க்குற மாதிரி அது ஒரு கோல்ட் பாண்ட். இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இதில் இருக்க ஃபுல்லான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஸோ பட் இதை பற்றி A to Z எனக்கு என்ன தெரியுங்கிற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீக்கில் இதோட ஒரு சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக வாங்கி பார்க்கலாம் அந்த பாண்டை. ஓகேங்களா? சாவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்னா எதுக்கு நம்ம இதை போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது இது எப்படி வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்துட்டு கோல்டை ஆர்னமெண்ட்ஸாக, அதாவது நகைகளாக தான் வாங்கணும்னு இருப்போம். ஏன்னா ஒய்ஃப்காகவோ இல்லை ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு பொன் குழந்தைங்களுக்காகவோ வாங்கணும்னு நினைப்போம். பட் அதை தவிர்த்து இப்போ அசட் வாங்குறதுக்காக ஒரு சேவிங்காக நம்ம கோல்டை வாங்குறோம். ஏன்னா அட் எனி டைம் நம்ம கோல்டை வந்து வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குது. டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஃபிசிக்கல் கோல்டு. அதுக்கப்புறம் அதை சேஃப்கார்ட் பண்ண இப்போ வீட்டில் வைக்க முடியல. இன்றைக்கி இருக்க செக்யூரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாக்கர் தேடுறோம். அந்த லாக்கருக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கட்டுறோம். ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த கோல்ட்லேருந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் இருக்குது. நம்மளால் வந்துட்டு அதை யூஸ் பண்ணவும் முடியல. ஸோ அதுக்கு பதிலாக இவ்வளோ சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் அது இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறதோ, இல்லை அதுலேருந்து லோன் வாங்கி அந்த லோன் கட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிக்கலாம். அதை தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பிஎம் நரேந்திர மோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2016 ஐ திங்க் 15-16 வந்துட்டு 15 வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கோல்ட் பாண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்கீமு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கோல்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம். அதாவது அன்னைக்கு இப்போ நீங்கள் எப்படி நார்மலாக நகைக்கடைக்கு போய் அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டுக்கு ஒரு காயினோ இல்லை நீங்கள் வந்து ஆர்னமெண்ட் வாங்கினா அது எப்படி பில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு சீரீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீரீஸ்க்கு அவங்களே ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க. அந்த ப்ரைஸ் வந்து அன்னைக்கு போயிட்டுருக்க கோல்டு ரேட் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சீரீஸோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். லைக் ஜாஸ்தியாக தான் மேக்ஸிமம் டைம்ஸ் இருக்கும். அந்த ஒரு கிராமோட ரேட்டுக்கு அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் ரேட் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 1 கிராம்க்கு இவ்வளோங்கும்போது நீங்கள் 10 கிராம்ஸோ 20 கிராம்ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சீரீஸில் அந்த பாண்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது பாண்டாக உங்களுக்கு வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து அவங்க ஒரு பாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் நீங்கள் வாங்கினதுக்கான ஒரு ரெசிப்ட் மாதிரி. அந்த பாண்டை வந்துட்டு வச்சுக்கணும். நீங்கள் 8 இயர்ஸ் கழிச்சிட்டு இந்த கோல்டை வந்துட்டு நீங்கள் வந்து வித்துடலாம். இந்த கோல்டு பாண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆயிடும். இந்த பாண்டோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஓகேங்களா? 5 இயர்ஸ்லேயும் நீங்கள் வெளில வரலாம். பட் 8 இயர்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8 இயர்ஸ் வந்துட்டு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாமே. இப்போ 8 இயர்ஸ் லாக்இன் பீரியடுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 8 இயர் லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கு இந்த இடத்துல இவங்க கோட் பண்ண ப்ரைஸ் லைக் 5200க்கு வாங்கியிருக்கீங்க. அன்னைக்கு கோல்டோட ரேட் 12,000 போகுது ஒரு கிராம்னு சொன்னால், நீங்கள் அந்த 1 கிராமை வந்துட்டு 12,000 ருபீஸ்க்கு நீங்கள் உங்களோட 1 கிராம் கோல்டு வந்து போகும். நீங்கள் வாங்கினப்போ பையிங் டைம் அப்போ நீங்கள் வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,200 ருபீஸ்க்கு 5,200 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது வந்துட்டு நீங்கள் செல் பண்ணுறப்ப 8 இயர்ஸ் கழிச்சிட்டு 12,000க்கு ஒரு கிராம் வந்துட்டு போகுது அப்படின்னா, இதுதான் உங்களோட ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12,000 போகுதுன்னா 6,000 ருபீஸ் நியர்லி வந்துட்டு உங்களுக்கு போகுது. அதாவது டபுள் த டைம் ஆகுது. சப்போஸ் மேலே போயிருந்தா சம்டைம்ஸ் உங்களுக்கு 8,000 7,000 கூட போகலாம். அப்போ 2,000 ருபீஸ் தான் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இது போக கவர்மெண்ட் நீங்கள் அன்றைக்கே அந்த ரேட்டில் சேல் பண்ணிக்கலாம். அது போக என்ன கவர்மெண்ட் வந்து பெனிஃபிட் தராங்கன்னா 2.5% வந்துட்டு நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ், அதாவது இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் கோல்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 5,500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 5,200 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி, அப்போ என்னோட சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 52,000 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம 52,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5%. அப்போ 1,300 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? அதை ஒரே டைமில் தர மாட்டாங்க, ரெண்டாக பிரித்து ஒரு டைம் ஒரு 650 ரூபா, ஒரு டைம் ஒரு 650 ரூபான்னு தராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு ஓவரால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ
அதுக்கு 2.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் நம்மளுக்கு தராங்க. இதே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் லாக்கருக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸாக 2.5% கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. சேஃப்டியும் அவங்க சேஃபாக வச்சுப்பாங்க. டிஜிட்டல் கோல்டுங்காட்டி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சாவரின் கோல்ட் பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு நான் சொன்ன மாரி தான் செக்யூரா இருக்கும். நீங்க வந்து இதோட சேஃப்டிய தேட தேவையில்ல. கவர்மெண்ட்டே சேஃப்டி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? 2.5% அதாவது எதுக்கு 2.5%னா நீங்க ஓவரால் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ, அதுக்கு 2.5% 8 இயர்ஸ்க்கு தராங்க. அதுக்கப்புறம் நீங்க 8 இயர்ஸ்ல வேணுனாலும் நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்ல 5த் இயரேவும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நடுவுல நீங்க ரெடீம் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஒரு சில சார்ஜஸ் வந்து கட் டவுன் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் தான் வந்து இந்த பாண்டோட இது வந்து கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்ணுறனால இதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் தான் கோல்ட் பாண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015லேயே கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2023. ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 சீரீஸ் பக்கம் விடுறாங்க. அதாவது ஒரு மந்த் ஆஃப் மே, ஜூன், செப்டம்பர் அந்த மாதிரி அவங்க விடுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சாவரன் பாண்டோட ஓல்டன் சீரீஸும் அதோட ப்ரைஸஸும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருங்க. இங்கே பாருங்கள் சாவரன் கோல்டோட ஓல்டு சீரீஸ். 1 செகண்ட். 2015ல் பாருங்கள் 2684 ருபீஸ்க்கு வந்துட்டு கிராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரீஸ் ஒரே சீரீஸ் மட்டும்தான் அந்த வருஷம் விட்டுருக்காங்க. 2684 ருபீஸ். இன்றைக்கி கிராமோட ரேட் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நியர்லி 6000 கிட்ட போகுது. ஸோ 4000 இப்போ 8 இயர்ஸ் 2015லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ அவங்க பாண்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்த சீரீஸ் பாருங்கள் 2016ல் 2 சீரீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்னோட ப்ரைஸ் 2916, இன்னொன்னோட ப்ரைஸ் 2600. இந்த ப்ரைஸ்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க. அன்னைக்கு போகிற கோல்டு ரேட்னு நினச்சிக்காதீங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் 16 to 17ல் பார்த்தீங்கன்னா 4 சீரீஸ் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 to 18ல் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து கிட்டத்தட்ட 11, 12, 13, 14 சீரீஸ் கிட்ட விட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள் ரேட்ஸ் 2900, 9, 852, 890, 866 இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 18 to 19ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீரீஸ் விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 19 to 20ல் ஒரு 10 சீரீஸ் கிட்ட விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு இதில் ஒரு சீரீஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எந்த சீரீஸ்னு லைக் இந்த 8th சீரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எனக்கு 3 இயர்ஸ் பேக்கே தெரியும். பட் உங்களுக்கு இது அப்போ தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்கள் டிஜிட்டலாக வாங்கும்போது அதாவது நீங்கள் வந்துட்டு இதை போயிட்டு ஃபிசிக்கலாக இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி எழுதி கொடுத்து சர்டிஃபிகேட்டாக வாங்குறத விட நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க. ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாகவோ இல்லை பேங்க்ஸோட ஆன்லைனில் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நெட் பேங்கிங்குள்ளே போனீங்கன்னா இந்த கோல்ட் பாண்ட் சீரீஸ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அப்ளை ஃபார் சீரீஸ் கேட்கும். அது வழியாக நீங்கள் வாங்கும்போது ஒரு கிராமுக்கு 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 கிராம் வாங்குறீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் போயிட்டு பேங்க்கில் பிரான்ச்சில் டிரெக்டாக நீங்கள் வாங்கும்போது அந்த 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸ் இந்த மாதிரி நான் 2-3 சீரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ 2023-24 லாஸ்ட்டாக 2 சீரீஸ் முடிஞ்சிருக்கு. அதோட ரேட் 5926, 5923. ஓகேங்களா? இப்போ அப்கமிங் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பரில் வருது. ஓகேங்களா? டிசம்பர் 18th அடுத்த வாரம் 18ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு மண்டே நெக்ஸ்ட்டு மண்டே கம்மிங் மண்டேலேருந்து சீரீஸ் ஓப்பன் ஆகுது. 22nd ஃப்ரைடே வரைக்கும் ஓப்பனாக இருக்க போகுது. ஸோ யாராவது வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எதில் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெரோடா மூலமாக தான் வாங்குறேன். இப்போ நம்ம ஜெரோடா மூலமாக வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கணும்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இப்போ இங்கே டேஷ்போர்டு, ஆர்டர்ஸ், ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? அதில் பிட்ஸ்குள்ளே போகிறீங்க. பிட்ஸ்குள்ளே பொசிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எனக்கு நான் எந்த ட்ரேடும் பண்ணல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். பிட்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா
அக்யூஷன், ஐபிஓ, கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ன்னு இருக்கும். இதில கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல போனீங்கன்னா, இப்ப இது ஓப்பன் ஆகல. 22 டிசம்பர் அன்னைக்கு சாரி 18 டிசம்பர் அன்னைக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்க பிளேஸ் பிட்டுங்கிற இடத்துல குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, இப்ப குவான்டிட்டீஸ் கேட்கும். அதுல நம்ம 1, 2, 3 அந்த மாரி என்ன குவான்டிட்டீஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணுமோ, அத என்டர் பண்ணி அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க பே பண்ணிடலாம். பே பண்ற எல்லாருக்கும் ஐபிஓ மாரி இது கிடைக்காம இருக்குமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லங்க. இது வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பட் ப்ராப்பரா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கேஒய்சி இருக்கணுங்க. லைக் கேஒய்சி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க ஜெரோடால வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்ட் எப்படி பை பண்றதுன்னு. நான் ஜெரோடால பண்றேன். ஸோ ஜெரோடால எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதே நீங்க வந்துட்டு டைரக்ட்டா போய் பிசிக்கலாவும் ஒரு கவர்மெண்ட்ல நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல படிக்க தெரியாது, இல்ல எனக்கு இந்த மாரி ஜெரோடால அக்கவுண்ட் இல்லன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பேங்க்ல கூட நீங்க நேரா வாங்கிக்கலாம். ஆனா ₹50 அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது. பட் இதுல வாங்கும்போது உங்களுக்கு ₹50 நாட் ஒன்லி ஜெரோடாங்க. நீங்க வந்துட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, எந்த பேங்க்ல நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜெரோடாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் என்னோடது. அந்த லிங்க்ல போய் ஓப்பன் பண்ணிட்டு மண்டே, டியூஸ்டே வாக்குல, வெட்னஸ்டே, தர்ஸ்டே வாக்குல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ரிலீசஸ். இதோட பிரைஸஸ் பத்தி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் தராங்க. உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீங்க. இது வந்துட்டு டிடிஎஸும் புடிக்க மாட்டாங்க. ஆனா டிடிஎஸ் ஃபார்ம் வந்துட்டு நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியது 15 சப்மிட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அத விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா டிடக்ட் பண்ணிருவாங்க. செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா செக்யூரா வச்சிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா ட்ரான்ஸ்ஃபரபிள். நீங்க வந்து நகை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட, அந்த எண்ட் ஆஃப் 8 இயர்ஸ் கழிச்சு அந்த பாண்ட நீங்க பர்ட்டிகுலர் ஷாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட, நீங்க அந்த பாண்ட கொண்டு போய் குடுத்து கூட, நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனா அப்ப மேக்கிங் சார்ஜ் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு கோல்டோட பிரைஸ் அன்னைக்கு என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். பட் அத விட பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இத வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நீங்க பிசிக்கலா வாங்கி, அத கொண்டு போய் பிளெட்ஜ் பண்ணி, மேக்கிங் சார்ஜ் போட்டு பிசிக்கலா வாங்கி, அத லாக்கர்ல சேஃபா வச்சுக்கிறதோ, இல்ல பிளெட்ஜ் பண்ணி அத வாங்குறதுக்கு பதிலா இது ஸ்ட்ரெயிட்டா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் கோல்டு அவைலபிலிட்டி. நீங்க இதுல பண்ணும்போது, உங்களுக்கு வந்து டீமேட் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து இதுல கிடைக்குங்க. அதாவது நீங்க வந்துட்டு இத வாங்குறீங்க இல்லையா? இத வந்து உங்களுக்கு வாங்குன உடனேயே ஒரு 2, 3 டேஸ்லயே நீங்க வாங்குன இடத்துலயே சர்டிஃபிகேட் மாரி, பாண்ட் மாரி குடுத்துருவாங்க. அப்படி நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருந்தீங்கனாலும், உங்களுக்கு வந்துட்டு மெயில்ல வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு மெயில் வருங்க. அதுல வந்துட்டு நீங்க இந்த மாரி நீங்க என்கிட்ட கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மெயில்ல உங்களுக்கு பாண்ட் வந்துரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட வந்து நீங்க டீமேட் ஃபார்மட்லயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார் எஸ்ஜிபி இருக்கு இல்லைங்களா? அப்ளிகேஷன் ஃபார் எஸ்ஜிபி ஒன் செகண்ட் காட்டுறேன் பாருங்க. அதிலேயே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார் எஸ்ஜிபி நீங்க அந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணீங்கனாவே, அதிலேயே வந்துட்டு உங்களுக்கு என்ன குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம் உங்களுக்கு வந்து டீமேட் ஃபார்மட்ல ஹோல்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஒன் செகண்ட். அ இங்க பாருங்க. இந்த மாரி அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதான் வந்து அப்ளிகேஷன். இதுல வந்துட்டு டிமேட்டோட அக்கவுண்ட் நம்பர். உங்ககிட்ட டிமேட் அக்கவுண்ட் இருக்கு அப்டின்னா, இங்க பாருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க இது வந்து டிமேட் ஃபார்மட்ல வச்சுக்கணும் அப்டிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் ஆக்சுவலி. இதுல டிபி கிளையன்ட் ஐடின்னு இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஜெரோடால காட்டுறேன் பாருங்க. ஜெரோடால நீங்க கிளையன்ட் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா? இதுதான் கிளையன்ட் ஐடி. ஒன் செகண்ட் அக்கவுண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிளையன்ட் ஐடின்னு வந்துட்டு உங்களுக்கு கிளையண்ட் ஐடி இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க எடுத்து இங்க ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ல எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜெரோடால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெரோடால வந்துட்டு உங்களுக்கு டிமேட் ஃபார்மட்ல கிடைச்சிரும். ஓகேங்களா? நம்ம வந்து அக்கவுண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோல்டிங்ஸா வந்துரும். ஸோ இது நம்பளுக்கு ஆஸ் எ ட்ரேடரா நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா, நீங்க கேஷ எடுத்துட்டு வந்து அப்படியே மார்க்கெட்ல போட்டீங்கன்னா,
கண்டிப்பா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணி நீங்க லூஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவீங்க. பட் அது நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணிட்டு, அத கொண்டு வந்து டீமேட் ஃபார்மட்ல ஜெரோடால வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க அப்படிங்கும்போது, இல்ல ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து அத பிளெட்ஜ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் பையிங்க்கு வேற வழி இல்ல. நீங்க கேஷ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்க அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து பிளெட்ஜ் பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க, இல்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க வந்துட்டு இந்த அமௌண்ட்ட பிளெட்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து புட் ஆப்ஷன் போடுறீங்க அப்படின்னாலும், நீங்க இந்த பிளெட்ஜ் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதான் சொல்றேன் செல்லிங் பண்றதுக்கும், ஃபியூச்சருக்கும் நீங்க வந்து ரெடி கேஷ் போட்டு ட்ரேட் பண்ணும்போது, நீங்க வந்துட்டு அ அந்த கேஷ நீங்க வந்து அம் இது பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அத டிமேட்ல வச்சு அத பிளெட்ஜ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு அதுலேருந்து நீங்க பெனிஃபிட் பண்ண மாரியும் இருக்கும். ஆல்ரெடி 2.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இன் கோல்ட் பிரைஸ் கிடைக்கும். பிளஸ் நீங்க அத வச்சு நீங்க ஏர்னிங்கும் பண்ண மாரி இருக்கும். ஓகேங்களா? அத தாண்டி இந்த கோல்டு பாண்ட பிளெட்ஜ் பேங்க்ஸ்ல வந்து லோன் தராங்களான்னு கேட்டீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் வரைக்கும் ஃபெடரல் பேங்க்ல வந்து லோன் தராங்க. பட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 12.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் 12.5% அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. பட் இது எனக்கு ஒரு குட் ஆப்ஷனா தெரியல. ஏன்னா 12.5%ன்றது ஜாஸ்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. பட் அம் அ நீங்க அத தாண்டி உங்களுக்கு ட்ரேடர் கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட பிளெட்ஜ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்க ப்ராப்பரா அப்படிங்கும்போது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கு மார்ஜின் இதுல கிடைக்கும். ஓகேங்களா? இது ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாண்ட் வாங்கணும்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? நீங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதுதான் மெயினான ஒரு இதுக்கான கிரைட்டீரியா. நீங்க சேரிட்டி லைக் ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட்ல இருந்து கூட நீங்க வாங்கிக்கலாம். ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஆதார் எல்லாமே இருக்குன்னா, நீங்க அந்த மூலமாவும் வாங்கிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 கேஜி வரைக்கும் கோல்ட்ஸ் வாங்கலாம். விச் இஸ் 400 அம் அதாவது 400 பவுண்ட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இதே சேரிட்டி ட்ரஸ்ட்னா 20 கேஜிஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாரி தான் ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லன்னா இந்த மாரி ஜெரோடா மாரி புரோக்கர்ஸ் கிட்ட இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம். அலாட்மெண்ட் இந்த 8 டேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும். லைக் ஒரு 1 வீக் நெனைக்கிறேன். டிசம்பர் 18லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் ஓப்பனா இருக்கும் இந்த பாண்ட். நீங்க அது லாஸ்ட் டேட்குள்ள ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்ல உங்களுக்கு அலாட் ஆயிரும். அதுலேருந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த 2, 3 டேஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் குடுத்துருவாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் வாங்கியிருந்தீங்கன்னா, பேங்க்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மெயில்ல வந்துட்டு நீங்களே ஓனா அப்ளை பண்ணீங்கன்னா, ஆர்பிஐட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு மெயிலே வந்துரும். ஓகேங்களா? இதுல என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது. இன்னைக்கு 6,000 இருக்க கோல்ட் 12,000 போகும்னு. 12,000 தாண்டியும் போலாம். இல்ல 12,000 கம்மியா லைக் 6,000 டூ 8,000க்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ அது வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவாலிட்டி இருக்கதாங்க செய்யும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2.5% இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டா தராங்க. மேபி அத கூட மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏர்லியா நீங்க 8 இயர்ஸ் லாக்கின் பீரியட்லேருந்து நடுவுலயே எக்ஸிட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அது வந்து சர்டைன் அமௌண்ட் அவங்க டிடெக்ட் பண்ணிருவாங்க. அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ, நீங்க இந்த பாண்டையே ட்ரேட் பண்ணலாமா மார்க்கெட்ல நெனச்சீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த பாண்ட வந்து அவ்வளோக்கா பை, செல் பண்றது கஷ்டம். பட் நீங்க இந்த பாண்ட பிளெட்ஜ் பண்ணி, நீங்க வந்துட்டு எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து நான் சொன்ன மாரி ஃபியூச்சரோ, ஆப்ஷன் செல்லிங்கோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான். ஸோ, இதுதான் வந்து உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்ட்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் இது மெயினா யாருக்கு யூஸ்ஃபுல்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்க பீப்பிள்ஸ்க்கும் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மாரி வாங்குறாங்க. ஒரு 10 இயர்ஸ்ல வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இதுல அப்பப்ப வர சீரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கோல்ட் ரேட் ஏற ஏற அவங்களோட பாண்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டா இருக்கலாம். அத தாண்டி இப்ப ஆர்னமென்ட்டா தான் சேர்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது வந்து ஒரு அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்காது. நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு 2016ல என்ன பிரைஸ் போச்சு, இப்ப எவ்ளோ டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு. கண்டிப்பா கோல்ட் ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகறதுக்கு இருக்கு. பட் கண்டிப்பா ஏறுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது ஹைப்போதெட்டிக்கல் ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. எக்கானமி விழுந்ததுன்னா கண்டிப்பா கோல்ட் ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நீங்க ட்ரேடரா இருக்கீங்கன்னா, பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாவரின் கோல்ட் பாண்ட். நான் இதுல பெர்சனலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா என்ன வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு பார்த்துட்டு, அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சாவரின் கோல்ட் பாண்ட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வீடியோ புரியல அப்படின்னா ஒன் ஆர் ட்வைஸ் கேளுங்க. கேட்டுட்டு சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி டீட்டெயிலான எல்லா திங்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அது வரைக்கும் ஷிவாரி ட்ரேடர்ஸ் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாவரன் கோல்ட் பாண்டுக்காக ஜெரோடா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.